நல்லா மசாலா தடவி சும்மா வேற லெவலுக்கு சாப்பிட போகிறோம். கேரளா டிஷ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்ச. இன்னைக்கு என்ன வீடியோனா சும்மா கேரட் ஸ்டைலில் மீனை வந்து பொளிக்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன மீன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாறை மீன். நம்ம பாறை மீன். இது பாறை மீன் எதுவும் பேர் இருந்தது? அது பாறையில் கச்சிங்க இருக்கும். அப்படியா? அதுக்கு ஏதோ பாறை மீன். ஓஹோ, பரவாயில்ல. பல்லுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பாறை கையில் தான் இருக்கு. நல்லா சாப்பிடலாம், வாய்க்கு ருசியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேரளத்து ஸ்டைலில் நம்ம சேச்சியோட ஸ்டைலில் வந்து மீனை பொளிக்க போகிறாங்க. பொளிக்கிற வீடியோ வந்து அணுவாக ரசித்து எடுக்க போகிறோம். ஸோ பயங்கரமாக நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நல்லா மசாலா தடவி சும்மா வேற லெவலுக்கு சாப்பிட போகிறோம். வாங்க வாங்க நம்ம மீனை போய் க்ளீன் பண்ணிடலாம். வாங்க போடுங்க, க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடுப்பை வந்து மூட்டுறதுக்காக பயங்கரமாக கல்லுகளில் அடிக்க செட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லேடிஸ் வந்து இந்த சமைக்கிறதுக்கு இந்த மீனை கழுவுறது மசாலா போடுறது மட்டும் இவங்க வேலை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு வச்சுன்னா இந்த ஆம்பளையாக பிறந்ததுக்கு நம்ம தான் இந்த வேலைலாம் செஞ்சாகணும். என்னோடய கை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த அளவுக்கு கறியில் ஆகிவிட்டதுன்றது. அங்கே உட்காந்து வீரவாசனை பேசிட்டு என்னை போய் கல் தட்டிட்டு வர சொல்லு. பார்த்தீங்களா, கை வலிக்குது. இந்த கதை திருட்ட வரத்துக்கு நேரம். நீ போய் திருடி பாரு, அப்போ தெரியும். இது இங்கேருந்து அங்கே திரும்ப வைக்கிறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணு. இடத்த மட்டும் தான் எவ்வளோங்க நான் மட்டுமே பண்ணுறது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எடுங்க போ. எனக்கு எந்த விறகு எடுக்கணும்லாம் தெரியாது. எப்படி வேறு ஏற்றுனதுன்னு தெரியல. மீன் பொச்சி வச்சோடனே சாப்பிட்றதுக்கு மட்டும் வருவாங்க. மீன் வந்து அப்படியே பொரிக்க போகிறது இல்லை, ஐ மீன் பொரிக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு மீனை வந்து மசாலா போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம். மீச்சு ஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு பெப்பரை கொஞ்சம் போடு. இப்போ அந்த மீன் பொளிக்கிறதுல அது நீ எப்படி பண்ண போறன்னு ஒரு ஸ்டைல சொல்லுமா. பண்ணுறேன் பாரு, அந்த ஸ்டைலில் தான். மிளகு பெப்பர் போட்டுக்கணும் கொஞ்சம். இல்லை நீங்கள் அரைச்சி போட முடியல, தூள் பண்ண கவரில் 10 ரூபா பொருள் வாங்கி போடுறீங்க. நல்லா அது அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி தான் போடுவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்தில் இப்போ பேக்கெட் பண்ணி வந்துடுது. அங்கே சொல்லுங்க, பேக்கெட் பண்ணி வந்துருக்குது. ஐயோ ஐயோ, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அம்மிக்கல்ல வச்சு அரைச்சி போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட் பண்ணி போடுறாங்க. மீன் பொளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை அறுத்துக்கணும் மீனை. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து உள்ளே ஏறும். பத்திரண்டா டே. கை பத்திரமா வந்து கத்தியெல்லாம் வந்து மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே விளாடுறவன். நான் கத்தியை பார்த்தனே ஓடுற பையன் விளாட்றாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த சண்டை போகிறதுல வந்து பிடிக்காதுங்க. சண்டையை வந்து தூரத்துலேருந்து பார்க்கத்தோட சரி. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நானும் மசாலா போட்டு பெசிஞ்சு ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டும் அந்த மஞ்சள் தூள் எடுத்துன்னு வரத்துக்கு போய் தூங்கிட்டாலன்னு தெரில. இன்னும் வருது விலகுன்ற மாரி இன்னும் வருது. அது வருது. என்னம்மா மஞ்சள் தூள் எடுத்துன்னு இருப்பீங்க? அப்படியாவா? கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுமா. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு குழந்தைக்கு உடம்புல மசாலா தடவுறேன்.
எங்கன்னா அனுதாபமாக பறந்து ஓடிங்க வந்திருக்கு இந்த தண்ணியில். இது பாருங்கம்மா, நீ பார்த்த என்னதான் வந்து இவ்வளோ பெரிய கல் வச்சு நம்ம நிற்க வச்சாலும் இந்த ஒரு கல்லோட ஸ்ட்ராங்கில் தாங்க நிற்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் பொழிக்கிறதுக்காக வந்து இலை எடுக்க வந்திருக்கேன். இலைனா வந்து மரத்துலேருந்து இறக்க வந்திருக்கேன். நான் வெயில் அடிக்கிறேங்க. நமக்கு தேவையான இலை வந்து முழு நீளமாக கடத்தி விட்டது. இது எத்தனை போய் கொடுத்து எங்கள் அம்மா கிட்ட பெருமை பேர் வாங்க போகிறேன் நான். வாங்க போகலாம். மா சாதிச்சிட்டேன். தலை வாயால் போட்டு ஒரு புடி. வெங்காயத்தை பொரிச்சிடுவோம். கருவேப்பிலை கேரளா டிஷ்ஷு. இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும். அது எதனா பாக்கெட் எதனா கிடைக்குமா? இனிமேல் தயாரிச்சதான் தேங்காய் பால் பாக்கெட். இல்லை அதுவும் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது செய்யறதுக்கே இப்படி ஸ்வெட் ஆகிடுது. அதுவும் இந்த உச்சி வெயிலில் வேற வீடியோ எடுக்கலாம். நீ வேற கூப்பிட்டு சாப்பிட்டு கூட இல்லை, இது வேற ஒன்று எங்களை விட ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது ஆல்ரெடி இவன் பொரிச்ச மாதிரி தான் இருக்கிறான். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட மீன் பொரிச்ச மீன் பொலி மீன். டம்மு டம்முடா. டம்மு ரம்முனா இந்த வயசுல டம்மு கேட்டுக்கிறேன். மீன் டம்மு போட்டுடா. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். சடனாக பிளான் பண்ணி ட்ரை பண்ணதான். அதனால் இது எப்படி வரும்ன்றது தெரியல. அதை பார்த்து யாரும் ட்ரைலாம் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் வந்து காட்சி பொருள் மட்டுமே. எப்படி வந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க. அச்சு ஊத்து வேற லெவல். இதை இப்படி சாப்பிட்றத விட இந்த மசாலா எல்லாம் எடுத்து ரைஸோடு போட்டு இந்த கல் எப்படி எடுக்குதுன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க ஒரு அம்மா. இப்போ நான் மீன் பொரிச்சு வாயாலையில் கொடுத்தா அது வாய்க்குள்ளே எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ எப்படி போவோம், எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஏன் இந்த பாறை மீன் வந்து மீன் பொழிச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இது புடாது மீன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாலா உள்ளே டீப்பாக இறங்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும், முள்ளும் கம்மியாக இருக்கும். வேறு இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு முள் போய் சேராது, அருமையாக இருக்கும் சாப்பாடு. ரொம்ப இதுமா. ஆமாம், அது பேர் தான் பாறை மீன். ஒர்த்து தான். மசாலாலாம் மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சி ட்ரை பண்ணுங்க. அரைச்சி போட்டு ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அட இது சூப்பரா இல்லைன்னா பக்காவா இருக்குது. அரைச்சி போட்டு ட்ரை பண்ணா அந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்மி இல்லைங்க அரைக்கிறதுக்கு, அதான் எல்லாம் ரெடிமேட். அம்மி அவன் வேணாம், மம்மி போதும் அரைக்கிறதுக்கு. அம்மி அவன் வேணாம், மம்மி போதும் அரைக்கிறதுக்கு. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? ஃபைனலாக மீன் பொழிச்சுது. வெறும் மீன் எலும்பா மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு அச்சு உள்ள தள்ளியாச்சு. எலும்பு இல்லை, அது பேர் முள்ளு. அதுக்கு எலும்புடி வெண்ணெய். ஸோ மறக்காம வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணினா அரைச்சி போட்டு ட்ரை பண்ணுங்கள், இன்னும் நல்லா இருக்கும் பெட்டரா. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போகிறேன். பாய் 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 சொல்லு. மீன் வரக்கிறேன். பாய்.